வணக்கம். வாய்மை தவறாத ஹரிச்சந்திரன் கதைகள் தொடர்ச்சி தான் பார்த்துட்ருக்கோம். போன பதிவில் மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் 20,000 பொண்ணுக்காக புரோகிதன் காலகண்டன் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட விற்று அந்த பொண்ணை ஹரிச்சந்திரன் வாங்கியிருப்பார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத தான் கதையாக பார்க்க போகிறோம். பதிவுகள் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். பாகம் 15. தன்னையும் விற்றான். காலகண்டன் அளித்த 20,000 பொன்னை ஹரிச்சந்திரன் நட்சத்திரையனிடம் ஒப்படைத்தான். அதனை வாங்கி கொண்ட அவன், ஹரிச்சந்திரா, எப்படியோ விஸ்வாமித்திரருக்கு தர வேண்டிய பொன்னை கொடுத்து விட்டாய். அதனை பெறுவதற்காக நான் பசியும் பட்டினியுமாய் கல்லிலும் முள்ளிலும் நடந்து பட்ட துன்பத்தை நீயே நன்கு அறிவாய். அதற்கான ஊதியத்தை மாலைக்குள் எனக்கு தந்துவிடு. நான் மகிழ்ச்சியுடன் சென்று விடுவேன் என்றான். இதனை கேட்ட ஹரிச்சந்திரன் அதிர்ச்சி அடைந்தான். இப்படி நட்சத்திரையன் கேட்பான் என்று ஹரிச்சந்திரன் நினைத்து பார்க்கவே இல்லை. விஸ்வாமித்திரருடைய வாக்கை காப்பாற்றி விட்டோம் என்று நினைக்கும் போது இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டு விட்டதே, என்ன செய்வது என்று மனம் வருந்தினான். என்ன வழியில் இந்த சிக்கலிலிருந்து விடுபடுவது என்று சிந்தித்தான். இனி தன்னையே விற்றுதான் நட்சத்திரையனுக்கு தர வேண்டும் என்று முடிவிற்கு வந்தான். மனைவியை விற்ற அதே சந்தையில் தன்னையே விலை கூறி ஹரிச்சந்திரன் நின்றான். மாலை வரை அவனை விலைக்கு வாங்கிட யாரும் முன்வரவே இல்லை. சூரியன் மறைந்து விட்டால் வாய்மை தவறியதாக ஆகிவிடுமே என்று பதைபதைத்தான். மேலும் பலமாக கூவினான். பொழுது சாயும் வேளையில் இடுகாட்டின் தலைமை வெட்டியானான வீரபாகு என்பவன் அங்கு வந்தான். அவன் ஹரிச்சந்திரனின் உடம்பை, கால், கைகளை பிடித்து பார்த்தான். பின்னர் என்ன விலை என்று கேட்டான். 1000 பொற்காசுகள் என்றான் ஹரிச்சந்திரன். வீரபாகு சிறிது நேரம் யோசித்தான். பொன்னை யாரிடம் கொடுப்பது என்று கேட்டான். பக்கத்தில் நின்ற நட்சத்திரையனை ஹரிச்சந்திரன் சுட்டி காட்டினான். இருவரையும் அழைத்து கொண்டு வீரபாகு தனது வீட்டிற்கு சென்றான். அங்கு சென்றதும் 1000 பொன்னை நட்சத்திரையனிடம் கொடுத்தான். அதனை பெற்று கொண்ட அவன் விடைபெற்று சென்றான். வீரபாகு தன்னிடம் உள்ள ஒரு பெரிய மூங்கில் தடியை ஹரிச்சந்திரனிடம் கொடுத்தான். அப்பனே, நீ கங்கை கரையில் உள்ள சுடுகாட்டிற்கு செல். இரவும் பகலும் நீ அங்கேதான் இருக்க வேண்டும். ஒரு பிணம் வந்தால் கட்டணமாக 1 பணமும் முழு துண்டும் பிடியரிசியும் வாங்கு. பணத்தையும் துணியையும் என்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும். அரிசியை நீயே வைத்துக்கொள். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லையெனில் உன்னை ஏமாற்றிவிட்டு பிணத்தை எரித்து சென்று விடுவார்கள் என்று கூறினான். ஹரிச்சந்திரன், வீரபாகு, அவன் மனைவி இருவரிடமும் விடைபெற்று கங்கை கரையை நோக்கி நடந்தான். பகுதி 16. மைந்தன் மாண்டான். சந்திரமதியையும் லோகிதாசனையும் விலைக்கு வாங்கி சென்ற காலகண்டன் விபரம் கூறி அவனுடைய மனைவியிடம் அறிமுகப்படுத்தினான். காலகண்டியே, இனி வீட்டு வேலைகளுக்காக சிரமப்பட வேண்டியது இல்லை. இந்த சந்திரமதி உனது வேலைகள் அனைத்தையும் பார்த்து கொள்வாள். சிறுவன் சின்ன சின்ன வேலைகளை பார்த்து கொள்வான் என்று காலகண்டன் கூறினான். காலகண்டி வீட்டு வேலைகளை செய்யும்படி சந்திரமதியிடம் கட்டளையிட்டாள். லோகிதாசனை காலகண்டன் தனது புரோகிதற்கான பொருட்களை சேகரித்து வரும்படி அனுப்பி வைத்தான். இரவும் பகலும் ஓய்வே இல்லாமல் உழைத்தாலும் ஒருவேளை மட்டுமே உணவு கொடுத்தார்கள். இரவு மிச்சம் மீதி ஏதேனும் இருந்தால் கொடுப்பார்கள். இல்லாவிட்டால் பட்டினிதான். லோகிதாசனுக்கும் இதே நிலைதான். காலகண்டனின் மனைவி ஈவு இரக்கமே இல்லாதவள். எப்போதும் ஏதாவது குற்றம் குறை சொல்லி கொண்டே இருப்பாள். தண்டிக்கவும் தயங்க மாட்டாள். காலகண்டனும் குறைந்தவனல்ல. கண்டபடி ஏசி தாயையும் மகனையும் கடுமையாக வேலை வாங்குவான். தினமும் சந்திரமதியும் லோகிதாசனும் பட்ட பாட்டை சொல்லி மாளாது. கணவனின் வாய்மையை காப்பதற்காக தனது கடந்த கால அரசபோக வாழ்வையெல்லாம் மறந்து சந்திரமதி சொல்ல முடியாத சித்திரவதைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டாள். அரச குமாரனாக அரண்மனையில் வாழ வேண்டிய லோகிதாசன் வயிற்றுக்கு உணவு இல்லாமல் கந்தலாடையுடன் படுக்க பாய் கூட இல்லாமல் பரிதவித்தான். தாயும் மகனும் இவ்வாறு காலகண்டன் வீட்டில் பரிதவிக்க தலையாரியிடம் சுடுகாட்டு காவலனாக இருந்த ஹரிச்சந்திரன் இருந்த நிலை கல் மனதையும் கரைத்துவிடும். பிணங்கள் எரியும் நாற்றத்தையும் பொறுத்து கொண்டு மனம் கோணாமல் தன் கடமையில் கண்ணாக இருந்தான் ஹரிச்சந்திரன். வீரபாகு சொன்னதை தட்டாமல் நிறைவேற்றி வந்தான். வரும் பணத்தையும் துணியையும் வீரபாகுவிடம் தந்துவிட்டு
பிடி அரிசியை கஞ்சியாக காய்ச்சி குடித்து வந்தான். அரசனாக தான் வாழ்ந்த வாழ்வை அடியோடு மறந்து போனான். வீரபாகுவும் அவனுக்கு அதிக தொல்லைகள் தருவதில்லை. ஒரு நாள் அதிகாலையில் காலகண்டன் தூங்கிக் கொண்டிருந்த சிறுவன் லோகிதாசனை தட்டி எழுப்பினான். சிறுவனே, மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து தர்ப்ப புல்லை சேகரித்து வா என்று விரட்டினான். இதனை கண்டு ஓடி வந்த சந்திரமதி, ஐயா, இவனோ சின்னஞ்சிறுவன், காட்டில் விஷப்பூச்சிகள் கொடிய விலங்குகள் இருக்கும், அதனால் அவனை அனுப்ப வேண்டாம், நான் போய் தர்ப்ப புற்களை கொண்டு வந்து விடுகிறேன் என்று கெஞ்சினாள். நீ போனால் வீட்டு வேலையை யார் பார்ப்பது? இவன் மட்டும் பெரிய அதிசயமா? மற்ற பிள்ளைகள் போகிறார்களே, அவர்களுடன் இவனும் போகட்டும் என்று கண்டிப்புடன் காலகண்டன் கூறினான். சந்திரமதி மன நிம்மதி இல்லாமல் மகனை அனுப்பி வைத்தாள். லோகிதாசன் மற்ற சிறுவர்களுடன் சேர்ந்து தர்ப்ப புற்களை சேகரிக்க சென்றான். மற்ற சிறுவர்களுடன் ஓடியாடி விளையாடிக் கொண்டே தர்ப்ப புற்களை சேகரித்தான். சற்று தூரத்தில் மிகவும் உயரமாக வளர்ந்து இருந்த தர்ப்ப புற்களை கண்டதும் தான் மட்டும் அங்கு விரைந்து சென்றான். அரிச்சந்திரனை எந்த வகையிலாவது பொய்யனாக்க வேண்டும் என்று உறுதி கொண்ட விசுவாமித்திரர் தர்ப்ப புற்களிடையே ஒரு நாகப்பாம்பை உருவாக்கினார். லோகிதாசனை கடிக்குமாறு ஆணையிட்டார். லோகிதாசன் உயரமான தர்ப்ப புற்களை அறுக்க முற்பட்டான். அப்போது ஒரு நாகப்பாம்பு சீறி வந்து அவனது காலில் கடித்து விட்டது. ஐயோ, அம்மா என்று அலறினான். அவனது கூக்குரலை கேட்டு மற்ற சிறுவர்கள் ஓடோடி வந்தனர். பாம்பு வேறு பக்கம் ஊர்ந்து சென்று விட்டது. லோகிதாசனை சிறுவர்கள் மரத்தடிக்கு தூக்கி கொண்டு வந்தனர். மரத்தடியில் படுக்க வைத்தனர். மெல்லிய குரலில் லோகிதாசன் முணங்கினான். அவனை, லோகிதாசா, எழுந்து வா, வீட்டிற்கு போகலாம் என்று சிறுவர்கள் கூறினர். அவன் எழுந்திருக்கும் நிலையில் இல்லை. வாயிலிருந்து நுரை வெளிப்பட்டது. லேசாக கண் திறந்து பார்த்தான். அவனால் பேச முடியவில்லை. கை கால்கள் இயங்கவில்லை. ஏறிட்டு பார்த்தவன் கண்களை மூடினான். அவன் உயிர் பிரிந்து விட்டது. சிறுவர்களுக்கு பயம் பற்றி கொண்டது. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. நேராக காலகண்டன் வீட்டிற்கு ஓடி சென்று சந்திரமதியிடம் லோகிதாசனை பாம்பு தீண்டி விட்டது என்ற செய்தியை சொன்னார்கள். அதனை கேட்ட சந்திரமதி, ஐயோ மகனே என்று அலறியபடி அழுது புரண்டாள். அழுகுரலை கேட்டு வந்த காலகண்டி விபரத்தை கேள்விப்பட்டாள். ஈவு இரக்கமே இல்லாதவள், சனியன் தொலைந்தது, போய் வேலையை பார் என்றாள். எவ்வளவோ கதறியும் அவள் மனம் இறங்கவில்லை. தன் மகனின் முகத்தை பார்க்கவாவது அனுமதியுங்கள் என்று கதறி அழுதாள். காலகண்டன் வந்ததும் விபரம் அறிந்து அனுதாபப்பட்டான். ஐயோ பாவம் சந்திரவதி, நீ சென்று செய்ய வேண்டியவற்றை செய்துவிட்டு வா என்று அனுமதி அளித்தான். சிறுவர்களிடம் லோகிதாசன் இறந்து கிடக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு கதறி அழுதபடியே ஓடினாள் சந்திரமதி. பகுதி 17. மயான காட்சி. இறந்து போன ஒரு இளைஞனின் சடலத்தை மயானத்தில் அரிச்சந்திரன் எரித்து கொண்டிருந்தான். அதனை பார்த்தபடியே இருந்தான். அந்த வாலிபன் திடீரென்று வீட்டிற்குள் வழுக்கி விழுந்திருக்கிறான். அப்படியே உயிர் போய்விட்டது. இறைவா, இப்படியும் நடக்குமா? உலகின் சுகங்களையும் வாழ்வின் நலன்களையும் அனுபவிக்காமல் இந்த இளைஞன் இறக்க என்ன கர்மம் செய்தானோ? பாவம், அவனை பெற்று வளர்த்தவர்களின் மனம் என்ன பாடுபடும் என்று எண்ணி பார்த்தான். அப்போது அரிச்சந்திரனுக்கு தன் மனைவி, மகன் இவர்களின் நினைவு வந்தது. அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ? கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் விற்ற பாவினான். என் சொல்லை காப்பாற்றுவதற்காக அவர்களை விட்டுவிட்டேன். அரச வாழ்வில் இருந்தவர்களை அடிமைகளாக ஆக்கிவிட்டேன் என்று எண்ணியபடியே கண்ணீர் வடித்தான். சடலத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சமைத்த உணவையும் சாப்பிட விருப்பமில்லை. நிம்மதி இழந்து தவித்தான். இதுவரை எதை பற்றியும் சிந்தித்து வருந்தியதில்லை. இன்று மட்டும் ஏன் மனம் அலைபாய்கிறது? மனதை அமைதிப்படுத்த எவ்வளவோ முயற்சி எடுத்தான். ஆனால் மேலும் மேலும் அவனுடைய மனம் கலக்கமடைந்தது. அப்படியே கண்களை மூடிக்கொண்டான். திடீரென்று யாரோ கதறி எழும் குரல் கேட்டது. அரிச்சந்திரன் விழிகளை திறந்தான். சுற்றும் முற்றும் பார்வையை செலுத்தினான். மயானத்தின் மூலையில் உள்ள ஒரு மரத்தடியில் யாரோ அழுது கொண்டு இருப்பது எரியும் தீயின் வெளிச்சத்தில் தெரிந்தது. எழுந்து அந்த இடத்தை நோக்கி விரைந்தான். ஒரு பெண் தலைவிரி கோலமாக ஒரு பிள்ளையை மடியில் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அரிச்சந்திரனை அவள் நெருங்கினான். மங்கிய ஒளியில் யார் என்பது தெரியவில்லை. பெண்ணே, நீ யார்?
இந்த அகால வேளையில் இந்த இடுகாட்டில் குழந்தையோடு ஏன் வந்திருக்கிறாய் என்று கேட்டான். சந்திரமதி நிமிர்ந்து பார்த்தாள். ஹரிச்சந்திரனின் முகம் அவளுக்கு தெரியவில்லை. முகத்தை பார்த்தாலும் சுடுகாட்டை காக்க வந்த பின் அவனுடைய முகமே அடியோடு மாறி இருந்ததால் அடையாளம் காண்பது சிரமம். சந்திரமதி அழுதபடியே, ஐயா, என் மகன் பாம்பு தீண்டி இறந்து போனான். அவனை எரிக்கவே இங்கு கொண்டு வந்தேன். பையனை எரிக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்றாள். முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் சந்திரமதியின் குரலையும் ஹரிச்சந்திரனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹரிச்சந்திரன், பெண்ணை, ஒரு பிணத்தை எரிக்க முழு துண்டு, ஒரு பிடி அரிசியும் கொடுக்க வேண்டும். அதனை தந்தால்தான் இங்கே எரிக்க முடியும் என்று கூறினான். சந்திரமதி கேவி கேவி அழுது கொண்டே, ஐயா, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. என்னிடம் காசு பணம் எதுவும் இல்லை. நீங்கள் தான் கருணை காட்டி பையனை எரிக்க உதவ வேண்டும் என்று கெஞ்சினாள். அதற்கு ஹரிச்சந்திரன், பெண்ணே, நான் இந்த மயானத்தின் உரிமையாளன் அல்ல. நான் இந்த சுடுகாட்டின் வெட்டியானின் அடிமை. நானாக எதுவும் செய்ய இயலாது. அவன் கட்டளைப்படி நடக்க வேண்டியவன் நான். உனக்கு இந்த ஊரில் உற்றார் உறவினர் தெரிந்தவர் யாருமே இல்லையா என்று அனுதாபத்துடன் கேட்டான். உறவினர் உதவுவார் யாருமே எனக்கு இல்லை என்றாள் சந்திரமதி. பெண்ணே, கணவனை பிரிந்துள்ளேன் என்கிறாய். உன்னிடம் ஒரு பணம் கூடவா இல்லை என்று கேட்டான் ஹரிச்சந்திரன். ஐயா, என் கணவர் ஹரிச்சந்திர மன்னன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், ஒரு பிடி அரிசிக்கு கூட என்னிடம் வழி இல்லை என்றாள். தனது பெயரை சொன்னதும் ஹரிச்சந்திரன் திடுக்கிட்டு போனான். அவளை உற்று பார்த்தான். சந்திரமதியின் உருவமும் குரலும் அடியோடு மாறிப்போயிருந்தது. அவளை அடையாளமே தெரியவில்லை. பிணம் எரியும் நெருப்பின் ஒளியில் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தான். அவ்வளவுதான். ஐயோ சந்திரமதி என்று கத்தினான். அதுவரையிலும் அருகில் இருந்து உரையாடிய போதும் சந்திரமதியால் ஹரிச்சந்திரனை அடையாளம் காண முடியவில்லை. அவன் அழைத்த பிறகுதான் சுடுகாட்டு காவலனாக இருப்பவன் தனது கணவன் என்பதை புரிந்து கொண்டாள். சுவாமி, தாங்களா இந்த கோலத்தில்? ஐயோ, எப்படிப்பட்ட சோதனை! இது அடுக்குமா என்று கூறி அழுதாள். அவளை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே ஹரிச்சந்திரன் அவளை காலகண்டனிடம் விற்ற பிறகு நடந்தவை அனைத்தையும் எடுத்து கூறினாள். மேலும், தேவி முனிவருக்கு தந்த வாக்கை காப்பாற்ற என்ன துன்பம் ஏற்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் என்றான். மனைவியை கட்டிப்பிடித்து கதறினான். காலகண்டன் வீட்டில் பட்ட துன்பங்களையும் பாசமகன் மாண்டதையும் கூறி அழுதாள் சந்திரமதி. சடலத்தை எரித்துவிட்டு உடனே வந்து சேர வேண்டும் என்று காலகண்டன் கூறியதையும் தெரிவித்தாள். சீக்கிரம் பிணத்தை எரியுங்கள், நான் வந்து வெகுநேரம் ஆக்கிவிட்டது என்றும் அவசரப்படுத்தினாள். ஹரிச்சந்திரன் மகன் லோகிதாசனின் உடம்பை தழுவி, மகனே லோகிதாசா என்று குமரி அழுதான். அன்பே சந்திரமதி, எனது தலையாரியின் கட்டளையை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. ஒரு பிணத்தை எரிக்க ஒரு பணம், ஒரு முழு துண்டு, ஒரு பிடி அரிசி வேண்டுமே. என்ன செய்வது? அவை இல்லாமல் எரிக்கக்கூடாதே. நீ சென்று காலகண்டனிடம் அவற்றை வாங்கி வந்துவிடு என்று கடமை உணர்வோடு ஹரிச்சந்திரன் கூறினான். கணவன் சொல்லை வேதமென கொண்ட சந்திரமதி மகனின் சடலத்தை ஹரிச்சந்திரனிடம் ஒப்படைத்துவிட்டு காலகண்டன் வீட்டை நோக்கி விரைந்தாள். அவள் சென்ற சிறிது நேரத்தில் ஹரிச்சந்திரன் நோக்கி ஒரு உருவம் வந்து கொண்டிருந்தது. ஹரிச்சந்திரன் உரத்த குரலில், யார் அது என்று கேட்டான். அந்த உருவம் அவனை நெருங்கி வந்தது. அரசே, நான் தான் உங்கள் அமைச்சன் சத்திய கீர்த்தி என்று கூறிக்கொண்டே ஹரிச்சந்திரன் கால்களை பிடித்து கொண்டு அழுதான். மெதுவாக எழுந்து நின்றான். அரசே, தங்களை பற்றி எந்த விபரமும் தெரியாமல் துடித்து போனேன். நீங்கள் முனிவரிடம் அரசாட்சியை ஒப்படைத்த பின் நானும் பதவி விலகிவிட்டேன். தங்களை தேடிக்கொண்டு ஊர் ஊராக அலைந்தேன். கடைசியில் தாங்கள் காசிக்கு வந்ததாக கேள்விப்பட்டேன். நட்சத்திரேயன் தான் நடந்தவற்றை என்னிடம் கூறினான். உடனே தங்களை சந்திக்க புறப்பட்டேன். இன்றுதான் தங்களை சந்திக்கும் பாக்கியம் பெற்றேன் என்றான். ஹரிச்சந்திரன், சத்திய கீர்த்தி, என்ன காரியம் செய்தாய்? கடமை தவறிவிட்டாயே. விதிவசத்தால் நான் ஆட்சியை இழந்தேன். நீ பதவியில் இருந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டாமா என்று வருத்தமுடன் கேட்டான். அரசே, என்னை பொறுத்தருள வேண்டும். தங்களை பிரிந்து இருக்க என் மனம் இடம் தரவில்லை. தாங்கள் எங்கு இருந்தாலும் தங்கள் அருகில் இருக்க ஆசைப்பட இங்கே வந்தேன். குரல் தழுதலுக்க கூறினான். மன்னனை கண்ட மகிழ்ச்சியில் அவன் மடியிலிருந்த லோகிதாசனை கவனிக்கவே இல்லை. அதன் பிறகுதான் சத்திய கீர்த்தி கவனித்தான். லோகிதாசன் இருந்ததை அறித்து
பலவாறாக புலம்பி அமைச்சன் கதறி அழுதான். அரிச்சந்திரன் அவனை அமைதிப்படுத்தினான். நடந்தவற்றை அரிச்சந்திரன் கூறினான். சந்திரமதி ஒரு பணம், ஒரு முழு துண்டு, ஒரு பிடி அரிசி வாங்க காலகண்டன் வீட்டிற்கு சென்றிருப்பதையும் தெரிவித்தான். லோகிதாசனை மடியில் வைத்து கொண்டு பலவாறாக புலம்பி அழுதான் அமைச்சன் சத்தியகீர்த்தி. பகுதி 18. சோதனை மேல் சோதனை. காலகண்டனிடம் பணம், துண்டு அரிசி ஆகியவற்றை வாங்கி வர சந்திரமதி சென்றாள் அல்லவா? அதற்கு முன்பாகவே கனவேகமாக காரியங்களை செய்ய தொடங்கினார் விஸ்வாமித்திரர். அரிச்சந்திரனை எந்த வகையிலும் வாய்மை தவற வைத்துவிட வேண்டும் என்ற உறுதியில் இருந்தார். காசி மன்னனின் அரண்மனைக்கு மாய வடிவில் சென்றார். பட்டு மெத்தையில் தூங்கிய அரசனின் பால்மனம் மாறாத பாலகனை தூக்கி கொண்டார். அந்த பாலகனை சந்திரமதி வரும் பாதையில் கொத்தி கொன்று போட்டு கத்தியையும் அருகில் போட்டுவிட்டார். தான் ஒரு மறைவான இடத்தில் நின்று கொண்டார். காலகண்டனின் வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த சந்திரமதி வழியில் ஒரு பாலகன் இறந்து கிடப்பதைக் கண்டு பதறி அழுதாள். தன் மகனை இழந்து அவனுக்கு ஈமச்சடங்கு செய்ய வழியின்றி இடுகாட்டில் விட்டு வந்ததையும் மறந்தாள். தாய்மை பரிவுடன் குழந்தையை குனிந்து பார்த்தாள். சிறுவனை எடுத்து மடி மீது கிடத்தி கொண்டாள். அவன் மார்பில் பதிந்திருந்த கத்தியை உருவினாள். கண்ணீர் சிந்தினாள். இந்த பால்குடி மறவாத குழந்தையை எந்த கொடியவன் கொன்றானோ அந்த படுபாதகன் உருப்படுவானா என்று ஆவேசமாக கத்தினாள். தான் வந்த வேலையை மறந்து அனாதையாக கிடக்கும் சிறுவனை விட்டு செல்ல மனமின்றி பரிதவித்தாள். பாலகன் முகத்தில் அரச கலை தெரிந்தது. பாலகன் முகத்தை தடவினாள். இவனுக்கு தாய் தந்தை யாரோ என்று எண்ணிக்கொண்டு கண்ணீர் வடித்தாள். இறந்த சிறுவனை சந்திரமதி மடியில் வைத்து கொண்டிருப்பதை கண்ட விஸ்வாமித்திர முனிவர் மாய ரூபத்தில் அரண்மனைக்கு சென்றார். அரசனையும் அரசியையும் எழுப்பினார். தங்கள் பாலகனை காணவில்லை என்று அவர்கள் உணரும்படி செய்தார். அரசன் அதிர்ச்சியடைந்து தன் மகனை உடனே தேடும்படி காவலர்களுக்கு உத்தரவு இட்டான். அரண்மனை முழுவதும் தேடியும் கிடைக்கவில்லை. இரு காவலர்களை முனிவர் தனது மாய சக்தியால் சிறுவனை மடியில் வைத்து சந்திரமதி அழுது கொண்டிருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றார். காவலாளிகள் சந்திரமதியின் மடியில் பாலகன் இறந்து கிடப்பதையும் அருகில் கத்தி இருப்பதையும் கண்டனர். உடனே சிறுவனை அவளிடமிருந்து பறித்தனர். அவளை கைது செய்து அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். மன்னன் முன் சிறுவனை கடத்தியதாக சந்திரமதியையும் நிறுத்தினர். மகன் கத்தியால் குத்தி கொல்லப்பட்டான் என்பதால் ஆவேசமடைந்த அரசன் எதையும் சிந்திக்கவே இல்லை. சந்திரமதியை விசாரிக்கவும் இல்லை. மகனை இழந்த துக்கம், ஆத்திரம் இரண்டும் சேர்ந்து அவன் அறிவை மயக்கின. காவலர்களை நோக்கி, இவளை வெட்டியான் வீரபாகுவிடம் அழைத்து செல்லுங்கள், இவளது தலையை வெட்டிவிட சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான். காவலாளிகள் சந்திரமதியை வெட்டியான் வீரபாகு இல்லத்திற்கு அழைத்து சென்றனர். தூங்கிக் கொண்டிருந்த அவனை எழுப்பி மன்னன் கட்டளையை தெரிவித்தனர். மிகவும் தூக்க கலக்கத்தில் இருந்த வீரபாகு, காவலர்களே, நீங்கள் இப்பெண்ணை மயானத்திற்கு கொண்டு செல்லுங்கள், அங்கே என் அடிமை இருக்கிறான். மன்னன் கட்டளையை அவனிடம் கூறுங்கள், வாளையும் கொடுங்கள். அவன் உங்கள் முன்னிலையிலேயே இப்பெண்ணிற்கு தண்டனையை நிறைவேற்றி விடுவான். நானும் சிறிது நேரத்தில் அங்கே வருகிறேன் என்றான். அவளை அழைத்து கொண்டு காவலர்கள் இடுகாட்டிற்கு சென்றனர். அரிச்சந்திரனும் சத்தியகீர்த்தியும் காலகண்டன் வீட்டிற்கு சென்ற சந்திரமதி வெகு நேரமாகியும் இன்னும் வரவில்லையே என்ற பதற்றமுடன் எதிர்பார்த்து காத்திருந்தனர். என்ன நேர்ந்ததோ என பலவாறாக எண்ணி வருந்தினர். அப்போது காவலர்கள் சந்திரமதியை முன்கட்டு பின்கட்டாக கட்டி அங்கே இழுத்து வந்தனர். காசி மன்னனின் மகனை கொன்ற இவளை நீ சிறைச்சேதம் செய்ய வேண்டும் என்பது அரசனின் கட்டளை. அதை நீ நிறைவேற்று. வீரபாகுவும் இங்கே வந்து விடுவான் என்று கூறி வாளை அரிச்சந்திரனிடம் நீட்டினர். எதுவுமே புரியாமல் நிலை குலைந்து போன அவன், இறைவா, என் மனைவியை நானே சிரச்சேதம் செய்வதா? என்ன கொடுமை இது? அவள் செய்த குற்றம்தான் என்ன என்று கேட்டான். காவலாளிகள் கொலை குற்றம் சுமத்தினர். சந்திரமதி நடந்தவற்றை சொல்லி கதறினாள். எல்லாம் விதியின் பயன் என்ற முடிவிற்கு வந்த அரிச்சந்திரன் மனதை திடப்படுத்தி கொண்டான். வாளை எடுத்தான். சந்திரமதியை தலை குனிந்து மண்டியிட சொன்னான். துயரமே வடிவாக சந்திரமதி நின்றாள். அவளுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டன. கணவனின் முகத்தை பார்த்தாள். சத்தியகீர்த்தியின் மடியில் இருக்கும் தன் மகன் லோகிதாசனின் உடலையும் பார்த்தாள். அரிச்சந்திரனை நோக்கி, சுவாமி, அரசகுமாரனை நான் கொன்றிருப்பேன் என்று நீங்களும் நம்புகிறீர்களா? தாங்களே யோசித்து பாருங்கள். நான் ஈவு இரக்கமற்ற அரக்கியா என்றாள்.
சந்திரமதி, இது நீதிமன்றம் அல்ல, கொலைக்களம். மன்னன் கட்டளையை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. வீண் விவாதம் வேண்டாம், மண்டியிடு என்று கூறினான் அரிச்சந்திரன். சுவாமி, என்னை மன்னிக்க வேண்டும். ஆட்சியை துறந்தீர்கள், அப்போதும் நான் எதுவும் கூறவில்லை. என்னை அடிமையாக விலைக்கு விற்றீர்கள், அப்போதும் நான் மறுக்கவில்லை. நம் ஒரே மகனை பறிகொடுத்து இங்கே எரியூட்டலாம் என்று வந்தபோது உங்கள் கடமையாக கட்டணம் கேட்டீர்கள், அப்போதும் நான் எதுவும் கூறவில்லை. வழியில் குத்துப்பட்டு கிடந்த குழந்தையை கண்டதும் என் மனம் பதறியது. மகனை இழந்த தாய் என்னைப் போல துடிப்பாளே என்று நினைத்தேன். அது தவறா? அனாதையாக இறந்து கிடந்த பாலகனை எடுத்து மடிமீது வைத்து செய்வதறியாது தவித்து கொண்டிருந்தேனே, அது தவறா? அப்போதுதான் காவலர்கள் என்னை குற்றவாளி என்று கருதி அழைத்து சென்றனர். தன் குழந்தையை இறந்த அதிர்ச்சியில் மன்னன் கடமையை மறந்தான். ஆத்திரத்தில் விசாரணை ஏதுமின்றி தண்டனையை கொடுத்து விட்டான். நீங்களும் அப்படித்தான் கொல்லப் போகிறீர்களா என்று ஆவேசமுடன் கேட்டாள். அரிச்சந்திரன் தலை கவிழ்ந்தான். ஆனால் அவனது கடமை உணர்வு அவனை உசுப்பி விட்டது. என்னிடம் நீ நியாயம் கூறி எந்த பயனும் இல்லை. கடமை உணர்வால் என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் கட்டப்பட்டிருக்கின்றன. நான் அடிமையான பிறகு என் சொந்த புத்திக்கு வேலையே இல்லை. மன்னனின் ஆணையை நிறைவேற்றுவதே இப்போது என் வேலை. மண்டியிட்டு உட்கார், என் கடமையை நிறைவேற்ற ஒத்துழைப்பு கொடு என்றான் அரிச்சந்திரன். உங்களுக்கு கடமையை நிறைவேற்றுவதுதான் முக்கியம். வாய்மைக்காகவே வாழும் தங்களுக்கு இப்போது நியாயம் அநியாயம் பற்றி கவலையே இல்லை. போகட்டும். என் தலையை வெட்டுவதற்குள் ஒரு வேண்டுகோள். என் மகன் லோகிதாசனுக்கு இறுதி சடங்கு நிறைவேறியவுடன் என்னை கொன்றுவிடுங்கள் என்று சந்திரமதி வேண்டினாள். உடனே அரிச்சந்திரன், உன் மகனுடைய இறுதிச் சடங்கை செய்ய ஒரு பணம், ஒரு முழுத்துண்டு, ஒரு பிடி அரிசி கொண்டு வந்திருக்கிறாயா என்று கேட்டான். லோகிதாசன் எனக்கு மட்டுமா மகன்? உங்கள் மகன் இல்லையா? நீங்கள் அவற்றை தரலாம் அல்லவா என்று கேட்டாள் சந்திரமதி. இதனை கேட்ட அரிச்சந்திரன் தலை கவிழ்ந்தான். அவள் கேட்ட கேள்வி நியாயமானது என்பதை உணர்ந்தான். இவர்களின் வாதத்தால் தண்டனை நிறைவேற்றும் காலதாமதம் ஆவதை கண்ட காவலர்கள் பொறுமை இழந்தனர். இப்போது நீ தண்டனையை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா? நாங்கள் வீரபாகுவிடம் போய் சொல்கிறோம். உங்கள் இருவருக்குமே மன்னன் மரண தண்டனை அளிப்பான் என்றான் ஒரு காவலன். உடனே அரிச்சந்திரன் தலை நிமிர்ந்தான். இதற்கு மேலும் விவாதம் செய்திட அவன் விரும்பவில்லை. பலவந்தமாக சந்திரமதியின் கூந்தலை பற்றி இழுத்து உட்கார வைத்தான். வாளை உயர்த்தினான். அப்பொழுது சத்தியகீர்த்தி லோகிதாசனை தரையில் கிடத்திவிட்டு அரிச்சந்திரன் முன் ஓடி வந்து நின்றான். மன்னா, முதலில் என்னை வெட்டுங்கள். இந்த அநியாய கொடுமையை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது. உங்கள் வாக்கை காப்பாற்றுவதற்காக, உங்கள் சுயநலத்திற்காக நியாயத்தை காற்றில் பறக்க விட்டீர்களே. முதலில் என்னை வெட்டிவிட்டு அதன் பின்னர் உங்கள் மனைவியை வெட்டுங்கள் என்று கூறி சத்தியகீர்த்தி மண்டியிட்டு தலையை நீட்டினான். பகுதி 19. சாபம் விலகியது. அரிச்சந்திரன் ஊங்கிய வாள் தாழ்ந்தது. ஒரு கையால் சத்தியகீர்த்தியை விலக்கினான். அவனை பார்த்து, சத்தியகீர்த்தி, நீ பேசுவது முறையல்ல. நான் இப்போது வெட்டியான் வீரபாகுவின் அடிமை. அவன் 1000 பொன் கொடுத்து என்னை விலைக்கு வாங்கிவிட்டான். எனக்கு அவன்தான் எசமான். அவனது கட்டளையை நிறைவேற்றுவதே எனது கடமை. அதன் முன் பாசம், நீதி, நியாயத்திற்கு இடமே இல்லை என்றான். வண்டியிட்டு அமர்ந்திருந்த சந்திரமதியின் கழுத்தை நோக்கி அரிச்சந்திரன் வாளை ஓங்கினான். அப்பொழுது, அரிச்சந்திரா, நிறுத்து என்ற குரல் ஒலித்தது. குரல் வந்த திசையை அனைவரும் வியப்புடன் நோக்கினர். அங்கே விஸ்வாமித்திர முனிவர் நின்று கொண்டிருந்தார். அவரை கண்ட அரிச்சந்திரன் சிலை போல் நின்றான். உயர்த்திய வாள் தாழ்ந்தது. திகைப்பு நீங்கியதும், மகா முனிவர் பெருமானே, அருள் கூர்ந்து நான் கடமையாற்றுவதை தடுக்காதீர்கள், நிறைவேற்ற உதவுங்கள் என்று வேண்டினான். அரிச்சந்திரா, பெண்ணை கொல்வது பெரும் பாவம். உனக்கு கொடிய நரகம்தான் கிடைக்கும். உன் தலைவனின் கட்டளையை தூக்கி எறிந்துவிடு. சந்திரமதி உனது மனைவி. வீண் பிடிவாதம் வேண்டாம் என்றார் விஸ்வாமித்திரர். அதனை செவிகளில் போட்டுக்கொள்ளாத அரிச்சந்திரன், முனிவர் பெருமானை கெஞ்சி கேட்கிறேன், என் கடமையில் குறுக்கிடாதீர்கள் என்று கூறியபடி வாளை சந்திரமதியின் கழுத்தை நோக்கி வீசினான். வாள் அவள் கழுத்தை தொட்டவுடன் அந்த வெட்டு மலர் மாலையாக அவள் கழுத்தில் விழுந்தது. அப்போது வெட்டியான் வீரபாகு தனது மனைவியுடன் அங்கு வந்து சேர்ந்தான். கழுத்தில் மாலையுடன் ஒரு பெண் மண்டியிட்டு இருப்பதை கண்டான். அவன் அரிச்சந்திரனை பார்த்து, மன்னனின் மகனை கொன்றவனை கொல்லும்படி ஆணையிட்டால் நீ மாலை போட்டா மகிழ்கிறாய்?
அரசன் கட்டளையை நிறைவேற்றாத உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று வேகமாக தடியை ஓங்கிக் கொண்டு அரிச்சந்திரனை நெருங்கினான். அப்போது குதிரைகள் பாய்ந்தோடி வரும் குளம்படி ஓசை கேட்டது. காசி மன்னனும் அமைச்சனும் குதிரைகளை விட்டு இறங்கி ஓடி வந்தனர். வீரபாகுவை நோக்கி, அந்த பெண்ணை கொன்று விட்டாயா என்று பதற்றமுடன் கேட்டனர். வீரபாகு பதில் சொல்லாமல் பதறிப்போய் நின்றான். தொடர்ந்து நடக்கும் காட்சிகளைக் கண்டு திகைத்த அரிச்சந்திரன், அரசே, அந்த பொறுப்பை நான் தான் ஏற்றிருந்தேன். வீரபாகு மீது தவறில்லை. சற்று தாமதமாகிவிட்டது. இப்போதே நிறைவேற்றி விடுகிறேன் என்றான். சந்திரமதியை நோக்கி வாளை ஓங்கினான். உடனே காசி மன்னன் அவனை தடுத்தான். நல்ல வேளை, நீ தாமதம் செய்தது நல்லதாக போய்விட்டது. இல்லையெனில் தீராத பழிபாவத்திற்கு உள்ளாகியிருப்பேன். என் மகன் உயிரோடுதான் இருக்கிறான். அவனை அழைத்து கொண்டு இங்கே வருகிறார்கள். இந்த பெண்ணை எங்கே கொன்று விடுவீர்களோ என்று பயந்துதான் நானே குதிரையில் விரைந்து வந்தேன். எங்கே அந்த புனிதவதி என்று பரபரப்புடன் காசி மன்னன் கேட்டான். இதனை கேட்ட சந்திரமதி எழுந்து நின்றாள். காசிராஜன் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். அவசரப்பட்டு அநியாயமாக உங்களை தண்டிக்க முடிவு செய்த என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை கூறுங்கள். இல்லை என்றால் இந்த வாளால் என்னை கொன்று விடுங்கள் என்று கண்கலங்கி நின்றான் காசி மன்னன். பாம்பு கடித்து இறந்து கிடந்த லோகிதாசன் உயிரோடு எழுந்தான். ஓடி வந்து தாயை கட்டிப்பிடித்து கொண்டான். இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்த அரிச்சந்திரனுக்கு மிகுந்த ஆச்சரியம். ஒன்றும் தோன்றாமல் சிலை போல நின்றான். பகுதி 20. வாய்மை வென்றது. அந்த வேளையில் காலகண்டன் தனது மனைவியுடன் இடுகாட்டிற்கு வந்து சேர்ந்தான். அவளை கண்டதும் தன்னை தேடிதான் வந்திருக்கிறார்களோ என்று சந்திரமதி மிகவும் பயந்து போனாள். அதனை கண்ட காலகண்டன், உத்தமியே, அச்சம் வேண்டாம். கணவனோடு உன்னை காணவே இங்கு வந்தேன். உன் மகன் லோகிதாசன் உயிர் பெற்று எழுவான் என்பது எனக்கு முன்னமே தெரியும் என்று பரிவோடு கூறினான். ஐயா, நீங்கள் என்னை விலை கொடுத்து வாங்கியுள்ளீர்கள். எனது கணவர் வாக்கை காப்பாற்ற நான் வாழும் வரையில் உங்களுக்கு பணி செய்ய வேண்டியது என் கடமை என்று சந்திரமதி கூறி வணங்கினாள். உடனே காலகண்டியும் அவனது மனைவியும் இந்திரனும் இந்திராணியுமாக அங்கே மாறி காட்சியளித்தார்கள். அதே வேளையில் வீரபாகுவும் அவனது மனைவியும் யமதர்மனாகவும் அவனது மனைவியாகவும் காட்சியளித்தார்கள். அப்போது வசிஷ்ட முனிவரும் அங்கே காட்சியளித்தார். இவர்கள் அனைவரும் அங்கே காட்சியளிப்பதைக் கண்டு வியந்த அரிச்சந்திரனும் அவன் மனைவி சந்திரமதியும் வியந்து பேருவகை அடைந்து அவர்களின் பாதங்களில் விழுந்து வணங்கினர். லோகிதாசனும் பாத வணக்கம் செய்தான். உடனே தேவேந்திரன், அரிச்சந்திரனை, எடுத்த சபதத்தை நிறைவேற்றி அழியா புகழ் பெற்றுவிட்டாய். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திர முனிவருக்கும் ஏற்பட்ட விவாதத்தில் உன்னை ஒரு பொய்யாவது சொல்ல வைத்து விட வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் சபதம் கொண்டார். அதில் உன் மன உறுதியை சோதிக்கவே யாமும் இந்திராணியும் காலகண்டன் காலகண்டியாக பூமிக்கு வந்து பல சோதனைகள் செய்து பார்த்தோம். உன் மனைவியை விலைக்கு வாங்கி துன்புறுத்தினோம். எங்கள் சோதனையில் நாங்கள் தோல்வியே கண்டோம். அடுக்கடுக்காக சோதனை மேல் சோதனை செய்து நீங்கள் நிலை தடுமாறாமல் கொண்ட லட்சியத்தில் உறுதியாக நின்றீர்கள். அரிச்சந்திரா, நீ மாபெரும் வெற்றி பெற்று விட்டாய் என்று பாராட்டினார். விஸ்வாமித்திர முனிவர் அரிச்சந்திரன் அருகில் வந்தார். அப்போது யமதர்மன் சிரித்தபடி, உனக்கு ஏற்பட போகும் சோதனைகளை உணர்ந்தேன். வெட்டியான் வீரபாகுவாக வந்து உன் மன உறுதியை கடுமையாக சோதித்தேன். இந்த இக்கட்டான கட்டத்திலும் உன் மன உறுதி குலையவே இல்லை. உன்னை போல் வாய்மையாளனை எங்குமே காண முடியாது. அடுக்கடுக்கான கொடுமைகளையும் மனமுவந்து ஏற்று வெற்றி கண்டாய். வசிஷ்ட முனிவர் உன்மேல் வைத்திருந்த நம்பிக்கையை காப்பாற்றிவிட்டாய் என்று கூறினார். பிறகு விஸ்வாமித்திரர், முன்பு நான் கூறியது போல் என் தவப்பயன்கள் அனைத்தையும் உனக்கே அர்ப்பணம் செய்கிறேன். இனி வசிஷ்ட முனிவருக்கு நான் பணிவிடை செய்வேன் என்று கூறினார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரன் கரங்களை பற்றியபடி, மாமுனிவரே, தாங்கள் அடிமையாக வேண்டிய அவசியமில்லை. தாங்கள் செய்த சபதத்தால் தான் அரிச்சந்திரன் விண்ணகமும் மண்ணகமும் போற்றும் அழியா புகழை அடைய முடிந்தது. அவன் பெற்ற சிறப்பு யான் பெற்றதாகவே நினைக்கிறேன் என்று கூறினார். விஸ்வாமித்திரரின் தவ வலிமையால் அரிச்சந்திரன், சந்திரமதி, லோகிதாசன் மூவரும் அரச கோலம் பெற்றனர். மயானத்தில் வைத்தே அரிச்சந்திரனுக்கு விஸ்வாமித்திரர் மகுடம் சூட்டினார். அப்போது இந்திரன், யமதர்மன், வசிஷ்டர் ஆகியோர் வாழ்த்தினர். தேவர்கள் மலர் மாறி பொழிந்து மகிழ்ந்தனர். தேவகானம் ஒலித்தது.
அரிச்சந்திரனால் இந்திரன் போன்றோரின் தரிசனம் கிடைத்ததற்காக காசி மன்னன் பேருவகை அடைந்தான். அரிச்சந்திரனை வணங்கி சில நாட்கள் தனது அரண்மனையில் விருந்தினராக இருக்கும்படி வேண்டிக் கொண்டான். இந்திரன், யமதர்மன் மற்றும் முனிவர்களும் வாழ்த்தினர். அவர்களை வணங்கிய அரிச்சந்திரன் சந்திரமதி, லோகிதாசன், சத்தியகீர்த்தி ஆகிய 4வரும் அவர்களிடம் விடை பெற்று காசி மன்னனின் அரண்மனைக்கு சென்றனர். அங்கு சில நாட்கள் தங்கிவிட்டு அயோத்தி நகருக்கு சென்றனர். மீண்டும் அயோத்தி மன்னனாக பொறுப்பேற்று நீதி வழுவாமல் சிறப்பாக ஆட்சியை அரிச்சந்திரன் நடத்தலானான். வாய்மையே வெல்லும். அரிச்சந்திரனின் கதை நிறைவு பெற்றது. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய கதைகள் கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கதைகள் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கதைகளை போடுறேன். நன்றி, வணக்கம்.